ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. அண்மை செய்தி: மல்யுத்தத்தில் இருந்து வினேஷ் போகத் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மல்யுத்தத்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக வினேஷ் போகத் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே பாரிஸ் ஒலிம்பிக்கில் இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் தற்போது மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மல்யுத்தத்தில் 50 கிலோ எடைப்பிரிவுக்கான இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியிருந்த இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் 100 கிராம் கூடுதல் எடையுடன் இருப்பதாக கூறி அவரை ஒலிம்பிக் அமைப்பு தகுதி நீக்கம் செய்தது. இந்நிலையில் தற்போது தனது ஓய்வுக்கான அறிவிப்பை வினேஷ் போகத் வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைப்பில் இருக்கிறார். சந்தானகுமார், இன்னைக்கு மல்யுத்தத்துக்கான இந்த வெள்ளிப்பதக்கம் தொடர்பான இடைக்கால தீர்ப்பு வர இருக்கும் நிலையில அவர் தன்னோட ஓய்வை அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன விவரம்? நிச்சயமா இந்த இந்த திடீர் அறிவிப்பை நம்ம இரண்டு விதமா பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஒண்ணு, ஒலிம்பிக்ஸ் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம நேற்று தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க நேற்று முன்தினம் அவர் கடந்து வந்த பாதையை பார்த்துருந்தோம். அதே போன்று நேற்று நள்ளிரவுல அந்த உடல் எடையை குறைப்பதற்காக ஒரு இரவு முழுவதும் அவர் தொடர்ந்து போராடிய போது அவர் ஒரு கட்டத்துல மருத்துவரிடமும் அதே போன்று தன்னுடைய பயிற்சியாளரிடமும் என்னால் முடியவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சு வந்திருக்கக்கூடிய சூழல்ல இப்படி ஒரு தோல்வி ஏற்கனவே கடந்த 2016, 2020, 2024 என தொடர்ந்து 3 ஒலிம்பிக்ஸ்ல தோல்வி. அதே போன்று அவருடைய வயதும் 29 இருக்கிறது. எனவே இதற்கு மேலும் தன்னால் போராட முடியாது என்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது போன்ற முடிவுகள்ல வீரர்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்த்திருக்கோம். வினேஷ் போகத் மட்டும் இல்ல, 2016ஆம் ஆண்டு மெஸ்ஸியும் கூடவே ஓய்வை சர்வதேச போட்டிகளிலிருந்து அறிவித்தார். அதுல இருந்து தான் அதன் பின்பு அந்த தோல்வியிலிருந்து மீண்டும் ஆலோசிச்சுதான் வந்த பிறகுதான் உலகக்கோப்பை வென்றிருந்தாரு. அதில் அந்த மாதிரி ஒரு பார்வையா தான் தற்போது ஒரு சூழல்ல ஓய்வு அறிவிப்பு பார்க்க வேண்டியது. உடனடியாக அவரை குடும்பத்தை சார்ந்த பஜ்ரங் புனியா அவருக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாரு. வினேஷ் போகத், நீங்கள் தோற்கவில்லை, நீங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், நீங்கள் தொடர்ந்து இந்தியாவினுடைய மகளாக இருப்பீர்கள், இந்தியாவினுடைய பெருமையாக நீங்கள் இருப்பீர்கள் என்று பஜ்ரங் புனியா உடனடியாக அவருக்கான குரலாக சமூக வலைதளத்துல ஒலித்திருக்கிறார். நிச்சயமா நீங்க கூறியது போல அவர் இன்று விளையாட்டுக்கான உச்சபட்ச நீதிமன்றமாக இருக்கக்கூடிய ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். இன்று ஒரு இடைக்கால தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் கூட அந்த தீர்ப்புல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்றது ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா அந்த நமக்கு கிடைத்திருக்க தகவல்படி அவர்கள் நமக்கு நேற்று பாரிஸ் நேரப்படி நேற்று மாலை 5:50 வழக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. முதல்ல போட்டியை நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் போட்டியை நிறுத்த முடியாது என்பது காரணமாக தனக்கும் வெள்ளி பதக்கம் வழங்க வேண்டும் என்று அந்த வழக்கை மாற்றியிருக்கிறார் என்ற தகவல் மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட எதன் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிற காரணங்கள் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. ஆனால் நம்ம பேசிய வகையில பார்த்தோம்னா விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டிருக்க காரணமாக விதிமுறைக்கு எதிராக இல்லாமல் 100 கிராம் மட்டுமே அதிகமாக இருந்தது காரணமாக அந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த பிளஸ் பாயிண்ட்ஸ் அடிப்படையில வழங்கப்படும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வழக்கினுடைய தீர்ப்பு எவ்வளவு மாறும் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் தற்போது தன்னுடைய ஓய்வை இந்த அதிகாலையில வினேஷ் போகத் அறிவித்திருக்கிறார். நமக்கு 5 மணினா பாரிஸ்ல தற்போது நள்ளிரவு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த ஓய்வை வினேஷ் போகத் தற்போது அறிவித்திருக்கிறார். சந்தானகுமார், ஒருவேளை இந்த இடைக்கால தீர்ப்பு வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக வரும் நிலையில அவங்க தங்களோட இறுதி முடிவு, அதாவது இதுல இருந்து ஓய்வு பெறதா அறிவிச்சிருந்தாங்க, அதை மறுபரிசீலனை செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு ஏதேனும் இருக்கு அப்படின்னு நம்பலாமா? ஒரு ஹோப் இருக்கா இன்னும்? நிச்சயமா அது இப்போவே நம்மளால சொல்ல முடியாது. பல்வேறு சூழல்கள் இருக்குது. அவங்க இந்தியா திரும்பணும், அவங்க குடும்பத்தினரை பார்க்கணும். நமக்கு தெரியும் அவங்க குடும்பமே ஒரு மல்யுத்த குடும்பமாக இருக்கிறது. அவருடைய பெரியப்பா அவங்க குடும்பத்துல இருந்த 6 பெண்களையுமே மல்யுத்த வீராங்கனைகளா உருவாக்குனாரு. எனவே அவர் இந்தியா திரும்பிய பின்பு அவர் குடும்பத்தை சந்தித்த பிறகு
இது மாறலாம். அவருடைய பெரியப்பா இந்த நேற்று தீர்ப்பு வந்தவுடனே மீண்டும் நான் வந்து வினேஷ் போகத்தை பதக்கத்தை நோக்கி அழைத்து செல்வேன் அப்படின்னு நம்பிக்கையோடு பேசியிருந்தார். எனவே வந்து தற்போது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அவர் மீண்டும் வராம கூட போகலாம். ஆனா தற்போது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கையாக அந்த ஆர்டிபிஷியல் ஸ்போர்ட்ஸ்ல தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கினுடைய முடிவுக்காக அவர் காத்திருக்கிறது தான் வந்து நம்ம பார்க்க முடியும். மற்றொரு முடிவு இந்த தொடர்ந்து அவர் போராடி வரக்கூடிய சூழல்ல ஒரு விளையாட்டு வீராங்கனையாக தன்னால் இதுக்கு மேல எப்படி போராட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கக்கூடிய சூழலை தான் தற்போது அவர் வந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். சந்தானம், இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்கு இறுதிப் போட்டி வரைக்கும் போய் இந்த மாதிரி எடை சர்ச்சை காரணமா, எடை கூடுதலா இருந்ததன் காரணமா வீரர் வீராங்கனைகள் யாரேனும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்களா? அது குறித்த விவரம் இருக்கா? இந்த மல்யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத்தே பல்வேறு இடங்கள்ல இது போன்று எடை சர்ச்சைக்குள்ள சிக்கியிருக்காங்க. கடந்த 2016ஆம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக்ஸ்ல அவங்க 48 கிலோ எடை பிரிவுல பங்கேற்றாங்க. அந்த ரியோ ஒலிம்பிக்ஸ் நடைபெறுவதற்கு முன்பான தகுதி சுற்று போட்டியின் போதே 400 கிராம் அதிகமாக இருந்தது காரணமாக அவர் வந்து ஒரு போட்டியில பங்கேற்க முடியாம போனதா. அதன் பின்பு மறுபடியும் அவங்க வந்து அந்த ரியோ ஒலிம்பிக்ஸ்க்கு தகுதி பெற்றாங்க. காலிறுதி வரை சென்று காயத்திலிருந்து விளங்கினாங்க. 2023ல அவங்க 50 கிலோ எடை பிரிவுக்கு முதலா மாறிய போது தகுதி சுற்று போட்டிகள்ல பங்கேற்கும் போது கூட அவங்க கடைசி நேரத்தில் தான் இறுதியா தான் வந்து எடை பிரிவுல வந்து தேர்வாகி அந்த போட்டிக்குள்ள போனாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள் நடந்திருக்கு. நம்ம உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல 2015 இறுதி போட்டியில ஒரு அமெரிக்க வீரர் அவர் வந்து எடைப்பிரிவு 600 கிராம் அதிகமா இருந்தார். இருப்பினும் கூட உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல 2வது நாள்ல 2 கிலோ வரை அதிகமாக இருக்கும் பட்சத்துல அனுமதிக்கப்படலாம் என்ற விதிமுறையின் பிறகு அவர் விளையாடுவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டது. இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரு இத்தாலியை சார்ந்த வீராங்கனைகள் முதல் பிரிவு போட்டி தொடங்கும் போதே அவர் இடை அதிகமாக இருந்ததுனால போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதன் பின்புதான் 2வது நாள்ல தான் வினேஷ் போகத் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இப்படி பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன. இருப்பினும் கூட ஒரு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல தங்கம் வெல்வதற்கு 100 கிராம் மட்டுமே எடை இருந்ததாக வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். நம்ம நேற்று பார்த்திருந்தோம், இந்திய ஒலிம்பிக் சங்கம் சார்பாக மேல்முறையீடு செய்த போது நேரடியாகவே உலக மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவர் பேட்டி அளிச்சிருந்தாரு. அந்த பேட்டியில ஒருவருக்காக இந்த முறைகளை மாற்றும் பட்சத்துல அது எல்லா வீரருக்குமான மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வரும். எனவே விதிகள்ல எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது என்று மல்யுத்த சங்கம் வந்து மிக தெளிவாக தெரிவித்திருந்தனர். இப்படி தொடர்ந்து வினேஷ் போகத்துக்கு எதிரான தீர்ப்புகள் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் தற்போது ஓய்வு பெறுவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். சந்தானம், நேற்று அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுமே நாடு முழுவதும் வந்து இது மிக பெரும் பேரிடியா தான் இருந்தது. பிரதமர் உள்ளிட்ட அனைவரும் அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சும் கூட தான் நம்பிக்கை இழந்துட்டதாகவும் இனி தாங்கிட்ட போராட சக்தி இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது தொடர் போராட்டத்தோட ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். இதுக்கு மேல என்கிட்ட நம்பிக்கையும் இல்லை சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா முன்னாடி இருந்தே பல சிக்கல்கள் இருந்தது அவங்களோட பயணத்துல அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. நிச்சயமா நம்ம சொல்லிட்டு போது சொல்றோம், இந்த அவங்க வெற்றியோட உச்சத்துல இருந்த டைம்ல இருந்து அதோட லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு போயிருக்காங்க. அந்த செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சு அப்ப கூட அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு உடல் எடை அதிகமா இருக்குன்னு. அந்த வெற்றியை கூட அவங்களால கொண்டாட முடியல. செமிஃபைனல்ஸ் முடிஞ்ச 20வது நிமிடத்துல இருந்து அவங்களுடைய பயிற்சி என்பது தொடங்கி இருக்கு. தொடர்ந்து 12 மணி நேரம் போராட்டம் என்பது இருந்திருக்கு. அப்ப வந்து முழுக்க இந்தியாவே வந்து அவர் இறுதி போட்டிக்கு முன்னேறியதை கொண்டாடினாலும் கூட வினேஷ் போகத்தால கொண்டாட முடியாத ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து தொடர் முயற்சிகள் மேற்கொண்டும் கூட இறுதி போட்டிக்கு முன்னேற முடியல அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பார்வை, ஒலிம்பிக்ஸ்ல பதக்கம் வெல்ல வேண்டும் அப்படின்றதுதான் அவங்களுடைய இறுதி வரை போராட்டமா இருக்கு. அவங்களுடைய சகோதரிகள் கூட காமன்வெல்த் போட்டிகள்ல பதக்கங்கள் வென்றிருந்தாங்க, ஆசிய போட்டிகள்ல விளையாடி பதக்கங்கள் வென்றிருக்காங்க. இருப்பினும் கூட அவங்களுடைய குடும்பத்துல ஒருவர் வந்து இதுல ஒலிம்பிக்ஸ் போட்டியில பதக்கம் வெல்ல வேண்டும் அப்படின்றதுதான் வந்து ஒரு தொடர் முயற்சியா இருந்திருக்கு. அதுல தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க. அதே போல அவருடைய உச்சபட்ச குறிக்கோளா
இந்த ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்பதற்கான ஒரே குறிக்கோளா அவங்க சொன்னது பார்த்தோன்னா வந்து தன்னுடைய பதக்கத்தின் மூலமாக அவருக்கு எதிரான வைக்கப்பட்ட குரல்கள், குற்றச்சாட்டுகள் அனைத்துக்கும் பதிலளிப்பேன் அப்படின்றதுதான் அவருடைய ஒரே எதிர்பார்ப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தது. அதுவும் தற்போது நடைபெறவில்லை அப்படின்ற ஒரு மன ரீதியான ஒரு நெருக்கடி தான். இப்போ வந்து நம்ம இந்த முடிவை வந்து பல்வேறு விதங்களா பார்த்தாலும் கூட தற்போது நமக்கு அவங்க பாரிஸ்ல இருக்காங்க, தனியா இருக்காங்க, குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை நேரடியாக பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை, தொடர் அழுத்தங்கள் நிறைய இருக்கு. இந்தியா சார்பில் தொடர்ந்து பல்வேறு ஆதரவு குரல்கள் இருந்தாலும் கூட அவர் சமூக வலைத்தளங்களை பெரிய அளவுல தற்போது பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்க மாட்டாங்க. எனவே வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தற்போது ஓய்வு பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்காரு. பஜ்ரங் புனியா அவரோட குடும்பத்தை சார்ந்தவர், தொடர்ந்து அவருடன் போராட்ட களத்துல இருந்தவர். அவர் வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கார். நீங்க தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இந்தியாவினுடைய மகளாக எப்போதும் நீங்கள் இருப்பீர்கள் என்ற வார்த்தைகளை சொன்னாலும் கூட தற்போதைய சூழல்ல அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மனநிலையில பெரும்பாலான வீரர்கள் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கக்கூடிய வினேஷ் போகத் தற்போது ஓய்வு அறிவிச்சிருக்காரு. தற்போது இது அப்படிதான் பார்க்கணும். மேலும் அவங்க வெளியே வந்து பேசும் பட்சத்துல எதன் அடிப்படையில இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பது தெரியும். இன்னொன்னு, அவருடைய வயது என்பது 29 அதிகரித்திருக்கிறது. அடுத்த ஒலிம்பிக்ஸ் தொடர் வரும்போது அவருடைய வயது 33 இருக்கும். ஒரு பெண் வீராங்கனை மல்யுத்தத்துல 30 வயதுக்கு பின்பும் விளையாடுவது என்பது ஒரு அசாதாரணமான சூழல் தான். ஏன்னா வந்து மறுபடியும் அவங்களுடைய உடல் எடை 57 இருக்கு ஆவரேஜ். மறுபடியும் 53 கிலோ எடை பிரிவுல தான் அவங்க விளையாடணும். அது மீண்டும் ஒரு 4 கிலோ குறைச்சி அந்த 2 வாரங்கள்ல அது ஒரு மிகப்பெரிய வெயிட் குறைச்சி விளையாடுறது மல்யுத்தம் போன்ற போட்டிகள்ல மிகப்பெரிய ப்ராசஸ். அது ஒரு 33 வயதுல அவங்களால பண்ண முடியுமானா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த இதுலயும் நம்ம பார்த்தாகணும். எனவே வந்து அது போன்ற ஒரு 3 ஆங்கிள் பார்க்கும்போது நிச்சயமா வந்து இந்த நேரத்துக்கான ஒரு முடிவாக தான் இதை பார்க்க முடியுது. உங்களோட வார்த்தைகள்ல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது எவ்வளவு வலியோட இருக்காங்க அப்படிங்கிறத, அவங்க மனநிலையை புரிஞ்சுக்க முடியுது. நேற்று அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. தொடர் பயிற்சி, தொடர்ந்து சோர்வு ஏற்பட்டதுனால அவங்களோட தற்போதைய உடல்நிலை என்னவா இருக்கிறதா தகவல்கள் சொல்லுது சந்தானகுமார்? நிச்சயமா நேற்று மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர் பயிற்சி ஏற்பட்டதன் காரணமாக நீர்ச்சத்து குறைவின் காரணமாகவே அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கான உடல்நிலையில எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு ட்ரிப் ஷீட் அவங்க ஹைட்ரேட் ஆன உடனே வந்து நேற்று இந்திய நேரப்படி மதியம் மாலை அவர் வந்து அவருடைய அறைக்கு, ஒலிம்பிக்ஸ் வில்லேஜில் இருக்கக்கூடிய அவருடைய அறைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். அதன் பின்புதான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல நீதிமன்றத்துல வழக்கு தொடரக்கூடிய பணி என்பது தொடங்கப்பட்டு அந்த பணியிலையும் ஒரு புறம் அவருடைய குழுவினர் மேற்கொண்டு வந்தார்கள். தற்போது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இருப்பினும் கூட இந்த ஒலிம்பிக்ஸ் தோல்வி என்பது அவரை பெரிய அளவுல மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் தற்போது அவர் ஓய்வு பெறுவதாகவும் மல்யுத்த போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். நேற்று ஆறுதல் தெரிவிக்கும் போது பிரதமர் இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. நிச்சயமாக இந்தியா வந்து இந்த தகுதி நீக்கத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும், வீராங்கனையோடு உடன் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியா தரப்புல இருந்து என்னென்ன வாய்ப்புகளுக்கெல்லாம் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது, என்னென்ன மாதிரியான இடங்கள் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க இந்தியா தரப்புல இருந்து? இந்தியா தரப்புல இருந்து நம்ம பார்த்தோம் 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இங்க பாரிஸ்ல இருக்கக்கூடிய குழுவினரிடம் பேசும்போது, அதே போன்று இந்தியாவினுடைய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது வினேஷ் போகத்தினுடைய உடல் எடை அதிகமாக இருக்கிறதுன்னு அரையிறுதி போட்டி முடிந்தவுடன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய ஒலிம்பிக் சங்கத்துக்கு. இரவு முழுவதும் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய குழுவே வந்து வினேஷ் போகத்துடன் பணியாற்றிருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோன்னா வந்து இந்திய அணியினுடைய மருத்துவராக இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அதே போன்று பயிற்சியாளர் குழுன்னு அனைவருமே இதுக்காக தொடர்ந்து இரவு முழுவதும் பணியாற்றிருக்கிறாங்க. இறுதி நேரம் வரை போராட்டம் முடிஞ்சிருக்குது. 100 கிராம் அதிகமாக இருக்கிறது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடனேயே கூடுதல் நேரம் வழங்க வேண்டும் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கம் சார்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட அகில சர்வதேச மல்யுத்த சங்கம் நேரம் வழங்க முடியாது என்று கூறிய பின்னர் தான் இந்திய உடனடியாக ஐஓசி சார்பில் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் வரக்கூடாது. ஏன்னா மற்ற இந்திய வீரர்கள் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல தொடர்ந்து விளையாட வேண்டும் என்பது காரணமாக தான் உடனடியாக வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய செய்தியை வெளியே சொல்லியிருந்தாலும் கூட மீண்டும் வந்து இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய PT உஷா, அதே போன்று இந்திய ஒலிம்பிக் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸினுடைய தலைவராக சென்றிருக்கூடிய கங்கா நரங் உள்ளிட்டோர்
மல்யுத்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளை நேற்று சந்திச்சிருந்தாங்க. நேரடியாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. இருப்பினும் கூட மல்யுத்த சங்கம் அந்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்திருந்தது. அதன் பின்புதான் பிடி உஷா சென்று நேரடியாக வினேஷ் போகத்தை மீண்டும் மருத்துவமனைகளை சந்திச்சு அவருக்கு ஆறுதல் தெரிவிச்சிருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் சொன்னதை அவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதன் பின்புதான் நேற்று அவர்கள் தரப்புல பேட்டி அளிக்கப்பட்டது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட அதன் பின்புதான் அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய விளையாட்டுக்கான உச்சபட்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டது. இது இப்படி தொடர்ந்து ஒரு புறம் செயல்பட்டாலும் இன்னொரு புறம் வினேஷ் போகத்துக்கு இருக்கக்கூடிய ஆதங்கமாக இருக்கக்கூடிய அவருடைய போராட்டங்களுக்கான பதில் கிடைக்கவில்லை. தொடர்ந்து அவர் இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு போகும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, இளம் தலைமுறையினர், இளம் பெண்கள் மல்யுத்தம் போன்ற போட்டிகள் வரும்போது அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் சுதந்திரமாக பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்னும் உருவாகுமா அப்படின்னு என்ன தெரியல. அவங்க தொடர்ந்து மல்யுத்த சங்கம் இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டி செல்லும் போது கூட அவருக்கு மல்யுத்த சங்கம் மீதான நம்பிக்கை எதுவுமே இல்லை. அவங்க தொடர்ந்து ஒலிம்பிக்ஸ் போட்டியில 53 கிலோ எடைப்பிரிவுல பங்கேற்கும் பட்சத்துல அன்டீம் பாங்கல் இன்றைய வீராங்கனை ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டனா கூட இருவருக்கும் இடையிலான போட்டி நடத்தப்பட்டு யாரேனும் ஒரு வீராங்கனை தேர்ந்தெடுப்பதுதான் மல்யுத்த சங்கத்தினுடைய விதிமுறையா இருக்கு. அப்படி நான் வென்றாலும் கூட என்னை அனுமதிக்க மாட்டார்கள் என்ற ஒரு மனநிலையில தான் அவர் 50 கிலோவுக்கு வந்தார். எனவே தொடர்ந்து மல்யுத்த சங்கத்தினுடைய போட்டி என்பது இருந்தது. ஏற்கனவே அதுக்கு ஏற்கனவே மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்த பாஜகனுடைய பில்பூஷன் சரண் சிங்கோடைய அதே அவருடைய அணிதான் தற்போதும் வெற்றி பெற்று மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்குது. எனவே தற்போது வரை மல்யுத்த சங்கத்திற்கும் பெரும்பாலான மல்யுத்த வீரர்களுக்கும் எதிர்ப்பு தான் இருக்கு, எதிர்கருத்துக்கள் தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கே பல்வேறு போராட்டங்களை சந்திச்சு போயிருந்தாங்க. முதல் முறையாக இறுதிப் போட்டி வரை முன்னேறி இருந்தாலும் கூட அதை கொண்டாடக்கூட முடியாத ஒரு சூழல்ல இருந்தாங்க. தொடர் முயற்சிகள் மேற்கொண்டும் இறுதிப் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு ஒரு கடந்த 24 மணி நேரங்கள்ல எல்லா பாயிண்ட்லயுமே தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எந்த அளவுக்கு இரவு முழுவதும் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இணைப்பிலேயே இருங்க சந்தானகுமார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக விளையாட்டு பயிற்சியாளர் திரு தேவராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்றிலிருந்தே செய்திகளில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கான செய்தியை பார்த்து வந்தோம். இன்று அதிகாலையிலேயே இனி ஓய்வு பெற போவதா, மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெற போவதா ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது கொஞ்சம் மன உளைச்சல், அதாவது ரொம்ப ஏமாற்றம் எல்லாமே இருக்கு. எப்படி சொல்றாங்க, எல்லாருக்குமே எவ்வளவு இது வரையும் யாருமே ஒரே நாள்ல ஒரு 3 பேரை ஒரு சிறந்த மல்யுத்த வீரர்களை அவர் வீழ்த்திருக்காங்க. அதே நேரத்தில் அது அடுத்த நாள்ல வெயிங், அதாவது 100 கிராம்ன்றது எவ்வளவு சின்ன விஷயம்ன்றது எங்களுக்கு ஒண்ணுமே சாதாரணமாக பார்க்கறவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. பட் ஆனால் விளையாட்டு வீரர்கள் இருக்கும் இப்போ நாங்களாம் ஒரே நேரத்துல ஒரு 4-5 kg தான் 4 kg தான் குறைச்சிக்குவோம், குறைப்போம் ட்ரைனிங்லேயே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்தான். பட் அவங்க ரொம்ப கொஞ்சம் இன்னும் அவங்க இதெல்லாம் அதில் இதெல்லாம் மீண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். ஆனால் இது யாராலையும் நம்மளாலேயே அதை தாங்க முடியல. ஒலிம்பிக்ல ஃபைனல்ஸ் கோல்டு ஆர் சில்வர் ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்கும், எதுவுமே இல்லாமல் டிஸ்குவாலிஃபை ஆகி ரொம்ப மன உளைச்சல் இருப்பாங்க. அதனால இந்த முடிவு ஒரு கஷ்டமான முடிவு தான் அவங்க சொல்லியிருக்கிறது. பட் ஆனால் அதுலேருந்து இன்னும் ஒரு நாட்கள் ஆவாக அதெல்லாம் அவங்க மீண்டு வருவாங்க. பட்டு இந்த நேரத்தில் அவங்கள யாருமே எதுவும் சொல்ல முடியாது. இதுவும் பயிற்சியாளர்கள் இப்போ தவறான முடிவுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னும் அவங்க இது இப்போ மறுபடியும் விளையாடுறது அவங்க வருவாங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு திறமைசாலி அவ்வளோ சீக்கிரமாக விளையாட்டை விடுறதுக்கு மனசு வராது. இது விரக்தியும் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். சார், புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு ஒரு மனவேதனை இந்த அறிவிப்பு ஏற்படுத்தி இருக்கு, குறிப்பா விளையாட்டுத்துறையினர் மத்தியில் அப்படிங்கிறத. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தனது ஓய்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இனி தன்னிடம் போராட சக்தி இல்லை என்றும்
ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் உடல் எடை சர்ச்சை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் தனது ஓய்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.